Hey guys, welcome back to another video. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரேடிங் சைக்காலஜி. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் ட்ரேடிங். வெல்கம் டு ட்ரேடிங். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், 20 minutes இல்லை 25-30 minutes அப்படி இருக்கும். ஐம் நாட் ஷுர் ஹவு மச், பிகாஸ் என் கண்டென்ட் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் எதையும் எடிட் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் ரா டாக்ஸ். ஸோ ஜஸ்ட் சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் டேக் நோட்ஸ். ஃபெப்ரவரி அடித்து நவுத்துக்கிட்டு இருந்த வின்ஸ்டிக் எனக்கு அப்படி இருந்தது. ஃபெப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் வின்ஸ்டிக், செகண்ட் வீக் வின்ஸ்டிக், தேர்ட் வீக் வின்ஸ்டிக். ஆனால் இந்த ஃபோர்த் வீக் இருக்குது பார்த்தீங்களா, அது கைண்ட் ஆஃப் வின்ஸ்டிக் தான். ஐம் நாட் அன் லாஸ். ஓகேவா? ஸோ ஓவராலாக ஃபெப் மந்த் வைஸ் பார்க்கும்போது ஜான் மந்தோட ஃபெப் மந்த் ஐ மேட் ஸோ மச், அதில் குறையே கிடையாது. பட் ஆம் ஐ சாட்டிஸ்ஃபையாக இருந்தேனா அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு 3 weeks ஐ வாஸ் டேம் சாட்டிஸ்ஃபைட். லைக் ஐ வாஸ் ஃபீலிங் காக்கி, லைக் கான்ஃபிடன்ஸ் அப்படி இருந்தது. இப்போ நான் தான்டா ஊரோட டாப்பில் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தது. எல்லாமே மை ஹோல் டிஸ்கார்ட் நோஸ் ஹவ் ஐ வாஸ் குக்கிங் த மார்க்கெட்ஸ். என்னோடய டிஸ்கார்ட் சர்வரில் இல்லைனா யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் அ லாட். எனக்கு ஸ்ட்ரீம் பண்ணுவேன், லைக் மார்க்கெட்ஸ் லைவாக சில நியூஸஸ் எனக்கு ஹெல்ப்பாக உங்களுக்கு ப்ரைஸை வாக் த்ரூ பண்ணணும்னு தோணுச்சுன்னா நியூஸ் அப்போ வந்து ஸ்ட்ரீம் பண்ணுவேன். அண்ட் பீப்புள் இன் மை டிஸ்கார்ட் ஷேர் த செட்டப்ஸ். அண்ட் மை டிஸ்கார்ட் இஸ் நாட் லைக் எனி டிஸ்கார்ட், யூ கேன் லேர்ன் சம்திங் ஃப்ரம் இட். பீப்புள்ஸ் அங்கே இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. நான் விசியில் தான் இருப்பேன். நான் உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் விசியில் எனக்கு கேட்கலாம். ஸோ யா, லெட்ஸ் ஜஸ்ட் கீப் தட் அசைட். என் டிஸ்கார்ட் சர்வர் பீப்புளுக்கு எல்லாருமே தெரியும். 200 பேர் அங்கே இருக்காங்க. பட் ஆக்டிவ் ட்ரேடர்ஸ்னு பார்த்தா ஒரு 20 to 18 to 20 அந்த ரேஞ்சில் ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க லைவாக ஃபர்ஸ்ட் ஹேண்டாக என்ன பார்க்குறாங்க. ஃபெப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் ஐ வாஸ் கில்லிங் த மார்க்கெட், செகண்ட் வீக் கில்லிங் த மார்க்கெட், தேர்ட் வீக் ஐ வாஸ் கில்லிங் த மார்க்கெட். ஐ வாஸ் ஃபீலிங் டேம் கான்ஃபிடென்ட் அண்ட் காக்கி. ஸோ நான் தான் ஊரோட டாப்புன்னு இருந்தேன். எல்லாம் நல்லா தான் போச்சு, நல்லா போயிட்டு இருந்தது. ட்ராக் சூப்பராக ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த ஃபோர்த் வீக் இருக்குது பாருங்கள், ஃபெப்ரவரி ஃபோர்த் வீக், அது லாஸாக ப்ரோ ஃபெப்ரவரி ஃபோர்த் வீக் அப்படின்னு கேட்டால் ஸ்டில் நோ லாஸ், நத்திங். எனக்கு நெட் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். ஐ எம் மோர் ஹாப்பி. லைக் இந்த மந்த் வந்து என்னோடய பீக் மந்த்தாக இருக்கும், ஃபெப்ரவரி மந்த். பட் என் சோல் சாட்டிஸ்ஃபை ஆச்சான்னு கேட்டால் கிடையாது. ஒரு நாள் டில்ட் பண்ணி விட்டுருச்சு. இது வரைக்கும் நான் வாழ்க்கையிலே ஒரே நாளில் 4 ட்ரேடுக்கு மேலே எடுத்ததே கிடையாது ஒரு நாளில். ஒரே அக்கௌண்ட்டில் நான் சொல்ல வரேன். ஏன்னா என்கிட்ட மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, சேலஞ்சஸ் இருக்கும், லைவ்ஸ் இருக்கும், நிறைய இருக்கும். லைக் ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு செட்டப்ஸ் கைண்ட் ஆஃப், நான் ஒரு பேஸுக்கு ஒரு அக்கௌண்ட்ஸ்னு வச்சுருக்கேன். சும்மா விளாட்றதுக்குன்னு சில அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரே அக்கௌண்ட்டில் 4 ட்ரேடு 3 ட்ரேடுக்கு மேலே எனக்கு ஹிஸ்ட்ரியே கிடையாது, ட்ராக் ரெக்கார்டு அப்படி கிடையாது. ஆனால் எனக்கு ஒன் டே விச் இஸ் ஐ வில் ஷோ யூ திஸ் வீக் டியூஸ்டே, இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை ஐ வாஸ் லைக் ஒரு மாதிரி ஆகிட்டேன். நான்லாம் கிராக் ஆகிட்டேன் செவ்வாய்க்கிழமை. லாஸ் பண்ணிங்களா ப்ரோனா? நோ கமிங் அந்த டாபிக் வரேன். லாஸ் கிடையாது. ஆனால் அன்றைக்கி ஒரு நாளில் 15 ட்ரேட் எடுக்கிறேன், 10 பிரேக் ஈவன். எதுவுமே நான் ஆட்டோமேட்டிக் பிரேக் ஈவன், லைக் ட்ரேட் மூவ் ஆயிடுச்சு, என் பிப்பில் போயிடுச்சு, 2 பிப்பு பறந்துட்டான், பிரேக் ஈவன் போட்டுக்கலாம், அந்த மாதிரி கிடையாது. நான் என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், என்னை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் பிரேக் ஈவன் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன். ஆனால் அப்புறம் எப்படி ப்ரோ 10 ட்ரேட் பிரேக் ஈவன் போட்டிங்கன்னு இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் வரும். சொல்கிறேன், அந்த டாப்பிக்குள்ளே வரலாம். ஸோ இதுதான டியூஸ்டே மார்க்கெட். டியூஸ்டே இங்கே ஓப்பன் ஆகுது. என்னோட இண்டிகேட்டர் ஆன் பண்ணிக்கிறேன். நான் ப்ரைஸ் லைவாக வாக் த்ரூ பண்ணுறேன். என் தாட் ப்ராசஸ் எப்படி இருந்தது, எல்லாம் எப்படி இருந்தது. ஸோ இட்ஸ் லைக் இந்த இடத்துல இந்த லோஸ் பார்த்தேன். இட் வாஸ் லைக் ஜூசி. என் பயாஸ் லாங், நான் வந்த பயாஸ் லாங், இந்த லோஸ் ஜூஸியாக இருந்தது. ஏன்னா 1 hour எஃபிஜி அங்கே அலைனாக இருந்தது. திஸ் இஸ் அன் ஏஷியன் மாடல். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ஏஷியன் மாடல் எனக்கு இருக்கிறது ரொம்ப கம்மி வின் ரேட் உள்ளது ஏஷியன் ரிவர்சல் மாடல் தான். அதை நான் யூஸ்வலி ட்ரேட் பண்ணக்கூடாது என் ஸ்டாட்ஸ் படி. பட் வென் செட்டப் வாஸ் லுக்கிங் ஜூஸி, ஐ எம் ரெடி டு ரிஸ்க் இட். ஸோ அந்த மாதிரி இது செட்டப் வாஸ் ஜூஸி. இது உங்களுக்கு இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும், இதே மாடல் என்றைக்கு தெரியுமா வந்தது? ஃபெப்ரவரி செகண்ட் வீக் யூரோவில் வந்துச்சு. நான் ஐ வில் ஷோ யூ, கிவ் மீ மினிட். எங்கே ஃபெப்ரவரி செகண்ட் வீக், இதோ சாரி ஃபெப்ரவரி செகண்ட் வீக். இப்போ இதுதான் டேட்டா. இப்படி தான் என் மைண்டு ஞாபகம் வச்சுக்கோ எல்லாத்தையும். சேம் ரிவர்சல் மாடல், அந்த ஒரு இன்டர்மீடியட் டேர்ம் லோ, எஃப்இஜி, டர்ல்ஸு லாங். ஸோ I was expecting the same thing. Okay, let's cook. Same thing is happening. Okay, let's cook. I was coming in that mindset.
ஸோ இந்த லோ ஸ்கோரை M15 இல்லை M5க்கு போய்க்கிறேன். M5ல தான் நான் இந்த ட்ரேட் எடுத்தேன்னு நினைக்கிறேன். M5க்கு எடுக்கிறேன். ஸோ லண்டன் ஓப்பன் ஆக போகுது which is 1 AM and you guys know I trade the PO3. I'm a PO3 trader. ஸோ லண்டன் சூப் வைக்கிறான், டோட்டல் சூப் அடிச்சிட்டான் which is லண்டன் இன்னும் ஓப்பன் ஆகலை. திஸ் இஸ் ப்ரீ லண்டன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ப்ரீ லண்டன். ஒன்ஸ் இந்த கேண்டல் இங்கே ஷிஃப்ட் ஆனோடனே ஐ வாஸ் லைக் ஃபீலிங் கான்ஃபிடென்ட். ஓகே, நம்ம தான் என்ட்ரி எடுப்போம் அப்படின்னு. ஏன்னா திஸ் இஸ் மை மாடல் டோட்டல் சூப். எங்கள் M15ல் பார்த்தா அது லிக்விட் ஸ்வீப் மாதிரி இருக்கும், பட் ஐ வாஸ் இன் M5, ஸோ இட் வாஸ் அ டோட்டல் சூப் ஃபார் மீ. பட் இப்போ உங்களுக்கு கொஷின்ஸ் வரும், திஸ் ப்ரோ இது ஹை ப்ராபபிலிட்டி டோட்டல் சூப் ஆனால் நோ, திஸ் இஸ் நாட் அ ஹை ப்ராபபிலிட்டி டோட்டல் சூப். திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை லீஸ்ட் செட்டப் IFEG என்ட்ரி. நான் அவ்வளோ சீக்கிரம் IFEGs போக மாட்டேன். பட் ஆன் தட் டே ஐ வாஸ் லைக் ஓகே லெட்ஸ் கோ IFEG. ப்ளஸ் இந்த பேரை நான் ட்ரேடே பண்ண மாட்டேன், இவன் எனக்கு பிடிக்காத பேர். ஆர்ஆர் வாஸ் லைக் ஸோ கிரேசி. நான் என் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்கேருந்து வந்த இந்த LRL. ஸோ ஜஸ்ட் ஓகே, திஸ் இஸ் அ லோ ஆஃப் த வீக் செட்டப் ஆக்சுவலி. ஸோ திஸ் இஸ் அ ஸ்விங் ட்ரேட், நாட் அ இன்ட்ராடே ட்ரேட். திஸ் வாஸ் அ ஸ்விங் ட்ரேட், லோ ஆஃப் த வீக் செட்டப். அண்ட் இந்த ட்ரேட் நான் எடுக்கிறேன். I just went with 0.2% or I'm not sure how much I risked in this trade, but less than 0.5%. அது எனக்கு ஷூராக தெரியும். 0.5% கீழே தான் நான் ரிஸ்க் எடுக்கிறேன். என்னோட ஃபாஸ்டஸ்ட் SL. இப்போ நான் அடுத்த கேண்டில் ப்ளே பண்ணுறேன், வாட்ச் பண்ணுங்கள். ஏன் ரீப்ளே டூல் கிளிச் ஆகுது? ஜூத்தி ப்ரோ இந்த ரீப்ளே டூல் வெயிட் பண்ணுங்க, ஐ வில் ஷோ யூ கைஸ். ஓகே, யாரடி நீ மோகினி. ஸோ யா, ஆஸ் ஐ வாஸ் சேயிங், இந்த ட்ரேட் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட இந்த ஒரு வருஷம் ட்ராக் ரெக்கார்டில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் SL வாங்கினதா சரித்திரமே இல்லை. ஒரே கேண்டில் ப்ரோ. என்ன ப்ரோ இது ட்ரேடிங் கிளிச் ஆகிட்டுருக்கு? நெட்டு ப்ராப்ளமா? ஒரு நிமிஷம் கைஸ். இந்த ஜியோ ஃபைபர் வர என் தாலியாக இருக்கிறான் ப்ரோ. இவனை எதுக்கு போட்டேன்னு எனக்கே தெரில, கடுப்பாகுது. ப்ரோ சூத்தியே ப்ரோ இவன். இறங்கு ப்ரோ, உங்களுக்கு நான் வேறு ப்ரோக்கரில் காட்டுறேன். என்ன கருமமோ ப்ரோ. நெட்டு தான் ப்ரோ ஃபால்ட்டுங்க. வேறு ப்ரோ சுற்றிக்கிட்டே இருக்கு ப்ரோ. ப்ரோ ஜியோ ஃபைபர் புறம்போக்கு ப்ரோ. பேன் சோத். இருங்க ப்ரோ, வேறு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கிறேன். நிம்மதியாக ஒரு வீடியோ எடுக்க விட்றானுங்களா? மணி 3:15 ஆகுது. காலங்காத்தால் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒருத்தர் கேட்டிருந்தார், ப்ரோ உங்கள் அந்த அன்றைக்கி நடந்ததை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தார். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இங்கே பாருங்க ப்ரோ, நான் இதுக்கு மேலே என்ன ப்ரோ பண்ணுறது? இப்படி இருந்தால் ஃபைட்ரா நான் ஆவும் சண்டை போட. இருங்க ப்ரோ, நான் ரெக்கார்டிங்கை ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிட்டு நான் இந்த ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக ஓப்பன் பண்ணுறேன். எங்கே விட்டோ நான் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே வந்தாச்சு கைஸ். ஸோ சொன்ன மாதிரி இப்போ சரி பண்ணிட்டேன். நெட்டு ஆஃப் பண்ணிட்டு வேறு நெட்டு போயிட்டேன். சூத்தி அப்புறம் அவனை கட் பண்ணுறோம் ஜியோ இன்னும் ஒரு மாதத்தில். சாவடிக்கிறான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரு ஆகிறேன். இந்த இடத்துல ஸ்டாப்ஸ் பிலோ திஸ் டோட்டல் சூப். என்ட்ரு ஆகிறேன். ஃபாஸ்டஸ்ட் SL ஒரே கேண்டு. எனக்கா ஒரு என்னடா இது, என் ரெக்கார்ட்லேயே இல்லாததாச்சுடா இது. எப்போவுமே யூஸ்வலி நான் இவ்வளோ சீக்கிரம் ஸ்டாப் லாஸ் வாங்கினதே கிடையாது. இவ்வளோ சீக்கிரம் நான் ஒரு ஸ்டாப் லாஸ் வாங்கினதே கிடையாது. இந்த 1.5 வருஷம் ஒரு 1 இயர் 2 months ஆகுது ட்ரேடிங்குள்ளே வந்து. இவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டாக ஸ்டாப் லாஸ் வாங்கினதே கிடையாது. எனக்கா ஒரு செகண்ட் அப்படியே டில்ட் ஆகிட்டேன். என்னடா இது, நம்ம எடுத்த ட்ரேடு மிஸ்ஸே ஆகாது. ஏன் இப்படி மிஸ் ஆச்சு? பிகாஸ் அதுக்கான ரீசன் என்னால் கண்டுபிடிக்க முடியல. நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், அது எனக்கு ஃபெயில் ஆகுதுன்னா எப்போவுமே நான் ஒரு ட்ரேட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸும் அனலைஸ் பண்ணுவேன். அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட், அந்த 1 minute 2 minutesக்குள்ளே நான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி முடிச்சிடணும். பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குது, ஃபெயில் ஆகிறதுக்கு என்னென்ன சான்சஸ் இருக்குது. ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருந்தால் நான் அந்த ட்ரேட் தொட மாட்டேன். பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருந்தால் அந்த ட்ரேட் தொடுவேன். இது வந்து லைக் டெக்ஸ்ட் புக் செட்டப், என்னோடய ஃபேவரட் செட்டப் A+. இதில் லாஸ் ஆனதுன்னு கேட்டால் எனக்கு அந்த லாஸ்லாம் எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது ப்ரோ. திஸ் வாஸ் அ மைன்யூட் லாஸ். என் அக்கௌண்ட் சைஸ்லேருந்து
0.25 தான் எனக்கு இது லாஸே அக்கௌண்ட் சைஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே திஸ் ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சு. ஓகே நோ ப்ராப்ளம், இதை ரிமூவ் பண்ணேன். இப்போ ஒரு M15 கேண்டில் வரும், M5 கேண்டில் வரும் பாருங்களேன். இப்போ தான் லண்டன் ஓப்பன் ஆகுது. நான் என்ன நினச்சேன், ஓகே நான் நூபி மாதிரி நூப் மிஸ்டேக்கு ரூக்கி மிஸ்டேக்குன்னு வாங்க இதுக்கு பேர். எப்போவுமே நான் செஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரேட் ப்ளேஸ் பண்ண மாட்டேன். பட் அன்றைக்கி நான் ப்ளேஸ் பண்ணேன். அதோட நான் ப்ளேஸ் பண்ண பேர் இவன் ஒரு கருமம் பிடிச்சவன், எனக்கு சனிப்பீடா இவனை நான் மொத்தமாக இந்த 1.25 வருஷத்தில் ட்ரேட் பண்ணதே இவனை மிஞ்சி போனால் ஒரு 10-11 ட்ரேட் எடுத்துருப்போம். எடுத்த எல்லாமே எனக்கு ஸ்டாப் லாஸ் தான். மானங்கெட்ட பையன் இவனை தான் இப்படி தான் ட்ரேட் பண்ணுறானுங்க. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, இப்போ உடனே கமெண்ட்ஸில் தூக்கினே எவனாவது வந்தீங்கன்னு வையன், உனக்கு ட்ரேட் பண்ண தெரிலன்னு வந்து என் கூட ட்ரேட் பண்ணுவா லைவா. ஒருத்தருக்கு ஒரு பேர் அப்படி தான் இருக்கும். எனக்கு இவன் ஓகே இந்த இடத்துல தான் இப்போ என்ன பண்ணேன், இன்னொரு தற்குறித்தனம் பண்ணேன். இந்த ட்ரேட் இங்கே எஸ்எல் அடிக்குது, மறுபடியும் என்ன பண்ணிட்டேன், அடுத்து இங்கே இன்னொரு ட்ரேடு. ஆக்சுவலி இவன் க்ளோஸ் ஆகிருக்கணும், பட் ஐ வாஸ் இன் ரொம்ப லோவர் டைம் ஃப்ரேம்ஸில் போனேன், விச் இஸ் நத்திங் பட் எங்கே 1 or 2 தெரில. ஆனால் இந்த M5 கேண்டில் க்ளோஸ் ஆகலை. நான் என்ன பண்ணேன், இவன் ஏறின மூவ் செம்ம அக்ரெசிவாக இருந்திருக்கும். அப்போ நீங்கள் லைவாக பார்த்துருந்தீங்க தெரியும். இங்கே ஒரு விக்கு போயிட்டு வந்திருக்கா, இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணி காட்டுறான், அப்போ உங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு விக்கு போயிட்டு வந்திருக்கா. நான் என்ன நினச்சேன், இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிடும்னு நினச்சி ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இங்கே என்ட்ரு ஆகிட்டேன். அகைன் ரொம்ப கம்மி ரிஸ்க், 0.10%, விச் இஸ் 0.1% ரிஸ்க். ஆர்ஆர் சேம். ஓகேடா, இந்த ட்ரேட் பிடிக்கலாம். ஓகே ட்ராடவுனுக்கு போகுது. அகைன் ட்ராடவுன்லேயே தான் இருக்கா மார்க்கெட்டு. லைட்டாக பேக்கப் ஆகுது, நல்லா பாருங்கள். பேக்கப் ஆகிட்டு எஸ்எல் ஸ்டாப் அவுட். ஓகே ஒரு செகண்ட் தள்ளி நின்ட்டேன். ஓகேடா சம்திங் இஸ் ராங். மார்க்கெட் எடுத்து எங்கே போகிறான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். மார்க்கெட் வாஸ் கோயிங் டு திஸ் லோ. இந்த லோக்கு போகிறான்றதை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஓகே இந்த இடத்துல இந்த கேண்டில் லைக் அதுக்கு முன்னாடியே நான் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்துருக்கணும், பட் பார்க்காது. ஏன் தப்பு, நான் ஃபுல் ரேஞ்ச் மார்க்கெட் இந்த இடத்துல நான் லாங்கே போயிருக்கக்கூடாது. நான் அன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப லோ டைம் ஃப்ரேமில் போயிட்டேன். இது உங்களுக்கு க்ளீனாக பார்த்தீங்கன்னா திஸ் வாஸ் அ பக்கா பர்ஃபெக்ட் ரேஞ்ச், கிளாசிக்கான ஏஎம்டி. இந்த ஒரு கேண்டிலுக்குள்ளே மார்க்கெட் காட் ட்ராப்ட். ஸோ மேனிப்புலேஷன் நடந்து முடிஞ்சிச்சு. ஓகே தென் டிஸ்ட்ரிபியூட் ஹையர். ஸோ திஸ் வாஸ் மை ஃபைனல் டால். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ frame my low of the week and high of the week setups, and this was the low of the week on GU as of now. இப்போ வரைக்கும் திஸ் இஸ் த லோ ஆஃப் த வீக். இன்னும் இந்த லோ தூக்கப்படலைன்னு நம்புகிறேன், பட் நாட் ஷோர். கரண்ட் மார்க்கெட்டில் என்ன நிலமை தெரில, நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணல. ஸோ இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க டைம் வந்து ஃப்ரைடே, விச் மீன்ஸ் அடுத்த நாள் முடிஞ்சிச்சு. இன்னும் 9 நிமிஷத்தில் ஃப்ரைடேவோட டெய்லி கேண்டில் ஓப்பன் ஆகிடும். 3 உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்காக? எல்லாம் உனக்காக தான். எல்லாம் நீ கேட்டியன்னு உனக்காக தான். எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. என்ன ஸ்விக்கி அண்ணன் இவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. ஆனால் நீ லேட்டாக வருவேன்னு நினச்சேனே. சாப்பாடு ஆர்டர் போட்டிருக்கேன், வந்துக்கிட்டு இருக்கு போல். ஸோ வந்ததுக்கப்புறம் மிச்சத்தை கண்டினியூ பண்ணுவோம். சாப்பாடை வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முடிச்சிடுறேன். இது முடிக்க முடியாது. அண்ணன் கீழே வந்தோடனே அண்ணன் கால் பண்ணுவார். அது மட்டும் போயிட்டு கிரிட்டன் வந்துடுறோம். ஓகேவா, கோச்சிக்காத. நீங்கள் பார்த்தனா இது ஏஎம்டி நடந்துச்சு. நான் M15 போகிறேன். M15ல் 60 ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேடா லைட்டாக இப்போ தான் பையன் நம்ம கைக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 60ல் நான் என்ன பண்ணேன், ஆர்டரை போடுறேன். இந்த அடுத்த M15 கேண்டில் ஓப்பனிங் ப்ரைஸில் என் ஆர்டர் ஸ்டாப்பு இந்த லோவில் இருக்குது. இந்த ட்ரேட் வந்து 2 அக்கௌண்ட்டில் எடுக்கிறேன். ஓகேவா, லைவில் எடுக்கிறேன், சேலஞ்சில் எடுக்கிறேன். ஏன்னா இது தெரிஞ்சு போச்சு. லோ ஆஃப் த வீக் அவள் தான். லோ ஆஃப் த வீக் செட் ஆகிடுச்சு. எனக்கு தேவையான எல்லாமே கிடச்சிச்சு. திஸ் வாஸ் அ பர்ஃபெக்ட் A+++ ட்ரேட். ஆனால் அன்றைக்கி மார்க்கெட் அதை கொடுத்தானான்னு கேட்டால், பாம்பை லட்டில் வச்சேன்னு நினச்சி அதை ஸ்கார் நெட்டில் வச்சேன்னு இப்போ ஒரு கேண்டில் இருக்கும் பார். கொம்மால இறக்குறவனே ட்ராடவுன். அடுத்த கேண்டில் இறக்குறான், கதற இறக்குறான். எனக்கு தெரியுது இது வந்து என்னோடய ஒன் ஆஃப் மை சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது. அது ஒரு காலத்தில் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு ரீசெண்டாக இது ரொம்ப ஒர்க் ஆகுது. நல்லா இருக்கும். இனிமேல் என்ட்ரி இங்கே போட மாட்டேன், இங்கே போட்டுறேன். ஸோ இது அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல். ஒரே நிமிஷம் இருங்க, அண்ணா டெலிவரி நான் வந்துட்டாரான்னு பார்த்துக்கிறேன். அண்ணன் வந்துட்டார் கைஸ். ஸோ இந்த வீடியோவை நான் இங்கேயே நிறுத்திட்டு நான் போய்ட்டு அண்ணன்கிட்ட சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகேவா,
உங்களுக்கு எதுவும் கிடையாது, உங்களை வெயிட்லாம் பண்ண வைக்க மாட்டேன். நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே புது ரெக்கார்டிங் தான் போடும். ஓகேவா? நம்ம இங்கேயே இருக்கட்டும், நான் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென் ஸ்டாப் ரெக்கார்டிங். வந்துட்டேன் கைஸ். சாரி, டெலிவரி அண்ணா கேமியோ ரோல் கொடுக்க வந்துட்டார். நன்றிகள். நடுராத்திரி ஆர்டர் பண்ணியிருக்கேன், எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு நல்ல மனுஷன். ஸோ கமிங் பேக் டு த டாபிக். ஒரு நிமிஷம் கைஸ், மூச்சு வந்து. ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரேட் வந்து 2 அக்கௌண்ட்ஸில் எடுக்கிறேன். சேலஞ்சில் எடுக்கிறேன், லைவில் எடுக்கிறேன். லைவில் எடுத்த ட்ரேடு ஹோல்ட் பண்ணிட்டேன். அடித்தா எஸ்எல் போனால் டிபி பார்த்தேன். RR3 கிட்ட வந்துச்சு. ஓகே, வாஸ் லைக் ஓகே. நான் லைவில் என்ன பண்ணிட்டேன், 2 பொசிஷன் ஆட் பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனோடனே இங்கே இன்னொரு பொசிஷன், நெக்ஸ்ட்டு இந்த கேண்டிலோட ஓப்பனிங்கில் இன்னொரு பொசிஷன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச செட்டப், என்னோடய ஃபேவரட் செட்டப். இதுக்கு இங்கே இதுக்குமே ஸ்டாப் லாஸ் இங்கே தான். ஸோ ரிஸ்க்கு பற்றி நான் சொல்ல வரல, ரிஸ்க்கு பற்றி நான் பேச வரல. ஓகேவா? ஏன்னா 2 ட்ரேடுன்றப்ப என்னால் ரிஸ்க்கு உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்ல முடியாது, லைக் எவ்வளோ ரிஸ்க் வைக்கிறேன்னு. ஸோ லைவ் அக்கௌண்ட் இந்த சென்ஸ் ப்ராப் ஃபார்மில் எடுக்கல, ஏன்னா இது ஸ்விங் அக்கௌண்ட்டு, ஏன்னா இது ஸ்விங் லோ ஆஃப் த வீக் ஹை ஆஃப் த வீக் செட்டப்ஸ்ன்றதுனால. ப்ளஸ் இது என்றைக்கு டெலிவரி ஆகணும் எனக்கு ஐடியா இல்லை, ஏன்னா இந்த வாரம் நியூஸஸ் அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால் ஐ வாஸ் லைக் ஓகே, இது பர்சனல் ஃபண்டில் எடுத்துக்கலாம், ப்ராப்பில் வேணாம். ஏன்னா நான் எப்போவுமே ப்ராப்பில் தான் எடுப்பேன். லோ ஆஃப் த வீக் ஹை ஆஃப் த வீக் ப்ராப்பில் எடுக்க முடியாதுன்னு கிடையாது. பட் எனக்கு என்றைக்கு போகுன்றது ப்ரைஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் ப்ராப்பில் எடுப்பேன். லைக் எந்த நாளில் போகும் நான் எடுக்கிற ட்ரேடுன்னு தெரிஞ்சால் மட்டும் தான் ப்ராப்பில் எடுப்பேன். ஏன்னா அப்போ தான் நான் டெய்லி ட்ராடவுன் கேல்குலேட் பண்ணோம், ரீசெட் அந்த ப்ரைஸ் அந்த அமௌண்ட் கேல்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க் வச்சு எனக்கு அடுத்த நாள் போனால் அடி வாங்காதா அப்படின்றதெல்லாம் கேல்குலேட் பண்ணி நினைக்கணும். பட் இந்த வாரம் எனக்கு அந்த மாதிரி நியூஸஸ் இல்லை. ஸோ எனக்கு என்றைக்கு ப்ரைஸ் டெலிவரி ஆகுன்றது எனக்கு ஐடியா இல்லை. ஸோ நான் இதை வந்து என்னோடய பர்சனல் ஃபண்டில் எடுத்தேன், ஜஸ்ட் மார்க்கெட்டில் போட்டு. ஸோ அதுக்கான ரிஸ்க் நான் சொல்ல விரும்பலை, அதை எவ்வளோ போட்டோன்னு நான் சொல்ல விரும்பலை. நான் ட்ரேட் வாக் த்ரூப்பில் போகலாம். ஸோ இங்கே ஒரு பொசிஷன், இங்கே ஒரு பொசிஷன். ஸோ இதை நான் இந்த பொசிஷன் ரிமூவ் பண்ணிடுறேன், இது வேணாம். இப்போ இந்த இடத்துல லோ டைம் ஃப்ரேமில் போய் பார்க்குறேன், 1 மினிட்டில் நல்லா தான் இருக்கான். மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிறது என் கண் எதிர்க்க தெரியுது. இருந்தாலும் என்ன பண்ணிட்டேன், இங்கே எடுத்த ட்ரேடை இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த கேண்டலில் இங்கே க்ளோஸ் பண்ணல, சாரி, இங்கே தான் எங்கேயோ நடுவில் க்ளோஸ் பண்ணி விட்டேன். இப்போ ஒரு டிப்பு வருமே மார்க்கெட்டில், இந்த கேண்டலில் க்ளோஸ் பண்ணிட்டேன். எடுத்ததுலேருந்து ரொம்ப நேரமாக ட்ராவல்லேயே வந்திருந்தேன். எனக்கு செம்ம கொடுப்பாயிடுச்சு, என்னடா இவன் ட்ரேடு அப்படின்னு. ஏன்னா பர்சனல் ஃபண்டு எனக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, அது ஃபுல் போர்ட் ஃபண்டு தான். அதை நான் வச்சுருக்கிறதுக்கே இந்த மாதிரி ஏதாவது பெரிய ட்ரேடாக பிடிக்கணும். ஸோ அதனால் அது எனக்கு பிரச்சனை இல்லை. போனாலும் ஜஸ்ட் ஸ்மால் மணி அடுத்த பேவுட்டில் நான் டெபாசிட் பண்ணுறேன். ஸோ அது எனக்கு பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல ப்ராப்பில் எடுக்கிறேன். இந்த இடத்துல எடுத்த ட்ரேடு எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்ததுலேருந்து டிடி அன்றைக்கி நாளே எனக்கு விளங்கவே இல்லை. ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்னா கொஞ்சம் கூட எனக்கு ப்ராஃபிட்டே வரல. என்ட்ரி எடுத்த இடத்துலேருந்தே ட்ரா டவுன். ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்குலாம், மண்டை கிண்டலாம் ஒரு மாதிரி மென்டலி ஐ வாஸ் லைக் ட்ரெயின்டு டோட்டலாக. லாஸே கிடையாது. ஓகே, உனக்கு புரியுதா? என் அக்கௌண்ட் கேபிட்டலுக்கும் இந்த நான் இருக்கிற ரிஸ்க்குக்குமே எனக்கு அந்த லாஸஸ்லாம் எனக்கு ஒரு துளி கூட கிடையாது. ஸோ இட் ஒன்ட் அஃபெக்ட் மீ எனிதிங். நீ உடனே லாஸ் பார்த்து வைப்பற அப்புறம்னா என்கிட்ட கமெண்ட்டில் தூக்கின்னு வராது, ஓகேவா? ஸோ லாஸ் எனக்கு கிடையாது. இது வந்து வேறு, இது என்னன்றது சைக்காலஜின்னு ஒரு மேட்ரு இருக்குது ட்ரேடிங்கில். அவன் தான் இன்றைக்கி அந்த வேலையை பார்த்தான். ரொம்ப மாதம் கழித்து அது எனக்கு அன்றைக்கி அஃபெக்ட் ஆச்சு. நான் ட்ரான்ஸ்பரண்ட்டாக டிஸ்கார்டில் என் சர்வர்லேயுமே நான் ஒத்துக்கிட்டேன். ஐ டுக் லைக் 15 ட்ரேட்ஸ் தட் டே. ஸோ நான் சொன்ன மாதிரி அங்கே ஒரு ட்ரேடு, இன்னொரு ட்ரேடு, 2வது ட்ரேடா, இது 3வது ட்ரேடு. 3வது ட்ரேடு க்ளோஸ் பண்ணிட்டேன். 3வது ட்ரேடு க்ளோஸ் பண்ணிட்டேன். நல்லா போயிட்டுருக்கானா. அப்புறம் என்ன பண்ணேன், இந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோன்னே என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆச்சு. இந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்து மறுபடியும் இன்னொரு பொசிஷன் எடுக்கிறேன் அதே அக்கௌண்ட்டில். அதே சேலஞ்சாக இங்கே இன்னொரு பொசிஷன் இந்த இடத்துல எடுத்துகிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் இல்லை, இங்கே ஸ்டாப் லாஸ். ஏன்னா அந்த லோ ஸ்டால்ஸோ படித்தான். ஓகே, வாஸ் லைக் ஓகே அகெயின். அதுவும் இந்த கேண்டில் கரெக்டாக இந்த கேண்டிலில் போடுறேன், விச் வாஸ் லைக் திஸ் கேண்டிலில் போடுறேன். ட்ராடவுன்லேயே சுற்றிக்கிட்டு இருந்து செம்ம கடுப்பாக இந்த ட்ரேடும் க்ளோஸ் பண்ணுறேன். கரெக்டாக எங்கன்னா இன்னும் ஒரு கேண்டில் தள்ளி க்ளோஸ் பண்ண நினைக்கிறேன். இந்த ட்ரேடையுமே பிரேக்கிங்கில் க்ளோஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக இந்த கேண்டில் தூக்குச்சு, இவன் வேலைக்கு ஆக மாட்டான், வேணாம் விடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ட்ரேடையும் இங்கே பிரேக்கிங்கில் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணி முடிச்சா மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்திருப்பான்னு நினைக்கிறேன். கரெக்டாக நியூயார்க் ஸ்டார்ட் ஆக போகுது. நியூயார்க் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த இடத்துல.
கரெக்டாக நான் க்ளோஸ் பண்ணுறேன், நியூயார்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கா சரியான கடுப்பாயிடுச்சு. ஐயோ எதுக்குடா ட்ரேடை க்ளோஸ் பண்ண, காண்டாயிட்டேன். என்ன பண்ணேன், மறுபடியும் போகிறேன். இந்த கேண்டில் தூக்கி நிறுத்துது. எனக்கா டென்ஷன் ஆகுது எனக்கு. ஐயோ ஐயோ என்னடா இவன் ஏன்டா இப்படி படுத்துறான், கரெக்டாக ட்ரேட் க்ளோஸ் பண்ணி பறக்கிறானேன்னு. அகைன் மார்க்கெட் இங்கே ஒரு டிப்பு வந்திருக்கும். இந்த டிப்பு வந்துதா, இந்த டிப்பில் டர்ட்டில் சூப் மார்க் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரேட் நான் எடுத்தேன். ஆமாம், இந்த ட்ரேட் நான் எடுத்தேன். இந்த கண்டினியூஷன் ட்ரேட் நான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். இருங்க, கண்டினியூஷன் ட்ரேட் எடுத்தேன்னா எந்த ட்ரேட் எடுத்தேன்? கண்டினியூஷன் இல்லை, இங்கே எடுக்கிறேன். இந்த இடத்துல எங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு ட்ரேட் எடுக்கிறேன் ஜியோவில். இந்த இடத்துல இந்த லோ ஸ்வீப் ஆகுது. 1 மினிட்டா 2 மினிட்டா? 2 மினிட். எக்ஸாக்ட்லி 2 மினிட். 2 மினிட்டில் இந்த 60 இங்கே உடச்சோடனே இந்த கேண்டலோட விக்கில் என்ட்ரு ஆகிறேன். ஐ காட் இன் திஸ் விக். இந்த தேர்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேண்டில் 60 உடச்சிருக்கோம். திஸ் இஸ் த 60. இதை உடச்ச கேண்டில். அந்த கேண்டலோட ரீடெஸ்ட்டில் இந்த 60ல் என்ட்ரி. ஸ்டாப் வாஸ் பிலோ திஸ் லோ. அந்த லோவில் வைக்க விரும்பல, ஏன்னா ஆர்ஆர் மட்டமாக வந்ததுன்றதுனால ஸோ நான் எடுத்துட்டேன். டார்கெட் வாஸ் திஸ் ஹை. ஓகே, 3 ஆர்ஆர். லைக் ஐ வாஸ் லைக் ஓகே ஜிஜி. அகைன் வரான் டிப்பு. லைக் தூக்கி சொருகிட்டான். நான் என் நல்ல நேரம், என் மூளை நல்லா இருந்து டக்குன்னு இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏதோ கட் ஃபீல் சொல்லிச்சு, க்ளோஸ் ஆடுறான்னு. அடுத்த கேண்டில் பாரு, அடுத்த கேண்டில் பாரு, அடுத்த கேண்டில் பாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே வா. கடைசி வரைக்கும் நான் வச்ச ஹையாக அடிக்கவே இல்லை. இதுதான் என்னோடய ஃபைனல் டால். எப்படி விட்டு வந்தான் பார்த்தியா, மேலே ஜம்முனுக்குதா, மாஸ் ஆகுதா. அதான் வந்து ஃபுல் போர்ஷன்ஸ் க்ளோஸ் பண்ணல. லைக் இங்கே வந்து 90% க்ளோஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் 10 ஐ ஜஸ்ட் வென்ட் பி பிகாஸ் இது லேட் நைட். உனக்கு பார்த்தனா தெரியும், ரொம்ப லேட் நைட் இது. ஜஸ்ட் 10 AM நம்ம ஒரு டைமுக்கு எத்தனை மணி, எனக்கு ஒரு 1 on 1 வேறு கிளாஸ் இருந்தது அன்றைக்கி. ஸோ அதனால் நான் பிரேக் இன் போட்டு நான் கிளாஸ் எடுக்க போயிட்டேன். அவருக்கு பிரேக் இன் அடிச்சிட்டான். ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த ட்ரேட் இங்கே சைமல்டேனியஸாக நடந்துகிட்டு இருக்கும்போது கோல்டில் போய் ஒரு வேலையை பார்த்தேன். வெயிட் பண்ணுங்கள், ஐ வில் ஷோ யூ. என்ன ப்ரோ இங்கே இவ்வளோ ட்ரேட் தான் எடுத்திருக்கீங்க, அப்போ வேறு எந்த பேரை நீங்கள் ட்ரேட் பண்ணலையானா? ருக்கோஜா, அதுக்கு தான் நம்ம அண்ணன் ஆட்டோக்கார தம்பி கோல்டு இருக்காப்புல, கோல்டுலேயும் போய் விளையாட்டு காட்டிக்கிட்டு இருந்தேன் அன்றைக்கி. என்னன்னா சேம் அன்னியோட ப்ரைஸ் ஆக்ஷனே வரேன். இது அன்னியோட ப்ரைஸ் ஆக்ஷனா? டியூஸ்டேவா இது? இந்த இடம் இந்த செல் ஆஃப் கிடையாது. கரெக்டாக இந்த செல் ஆஃப் நான் பிடிச்சிட்டேன். அது எனக்கு வேணாம். கரெக்டாக இந்த இடம் தான். இந்த இடத்துல நான் ட்ரேடோட ஃப்ரேம் ஐடியா சொல்லிடுறேன். லோ ஸ்காட் டோட்டல். ஸோ இந்த லோஸ் விச் இஸ், அது ஒரு இம்பார்ட்டண்டான பொட்டன்ஷியல் லோ. அதை நான் சொல்ல விரும்பல அது என்ன லோனு. தட் வாஸ் இஸ் பொட்டன்ஷியல் லோ. ஸோ ஐ எக்ஸ்பெக்டட் டோட்டல் சூப் அட் திஸ் ஹை. இது வந்து என்ஒயோட ஹை. ஏன்னா என்ஒயோட ஜூடாஸ் இது. என்ஒய் ஓப்பன் ஆனே வந்த ஜூடாஸ். நான் இண்டிகேட்டர் ஆன் பண்ணால் உங்களுக்கு தெரியும். திஸ் ஆரஞ்ச் லைன் இஸ் என்ஒய் ஓப்பன். என்ஒய் ஓப்பன் ஆனே வந்த ஜூடாஸ் இது. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐ டுக் திஸ் ட்ரேட் ஆன் 2 minute or 1 minute, ஐம் நாட் ஷியோர். வெயிட், லெட் மீ ஜஸ்ட் ஷோ யூ. 1 minute எடுக்கிறேன். இங்கே ஒரு பொசிஷன் எடுத்து இதுலேருந்து ட்ரா டவுன் எடுத்து கொஞ்ச நேரம் பாசிட்டிவ், அகைன் ட்ரா டவுன், இட் கேம் பேக் டு ட்ரா டவுன். ஓகே, அகைன் மார்க்கெட் மேலே இப்போ ஒரு புஷ் கொடுப்பான் பாருங்கள், நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஒரு புஷ் கொடுப்பான் பாருங்கள், புஷ்ஷுன்னு. இந்த புஷ்ஷை பார்த்தோன்னே ஐ வாஸ் லைக் ஓகே. மார்க்கெட் கரெக்டாக இந்த கேண்டல் இங்கே வருது. சாரி புஷ் இல்லை, அகைன் மார்க்கெட் இங்கே வருது. இந்த கேண்டில் வந்தோடனே பிரேக் ஈவனில் க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த ட்ரேட். ஏன் க்ளோஸ் பண்ணேன் அதுக்கான ரீசன் சொல்கிறேன். பிரேக் ஈவன் க்ளோஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் இன்னும் ஒரு கேண்டில் ஓட விட்டேன். லைக் புஷ் வந்துச்சு, அகைன் ஐ வென்ட் இன் லாங். இங்கே இன்னொரு பொசிஷன், ஸ்டாப் லாஸ் இங்கே. இந்த டைம் ஆர்ஆர் ரொம்ப கம்மி, 2 ஆர்ஆர் தான். இங்கே ஒரு பொசிஷன், இன்னொரு பொசிஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே ட்ரா டவுன், கொஞ்சம் பாசிட்டிவ், அகைன் ட்ரா டவுன். எடுத்து 10 நிமிஷம் சொருகுறான் கேண்டில். எனக்கா ஐயோ ஏன்டா இந்த ட்ரேடு எடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு நான் போயிட்டேன். மூடிட்டு வச்சுருக்கலாமா, அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு. மறுபடியும் வரான் மார்க்கெட்டு. இந்த இடத்துக்கு வந்தோடனே அகைன் பிரேக் அண்ட் க்ளோஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த கேண்டில் மறுபடியும் பை ப்ரைஸ்க்கு வந்தோடனே கொஞ்சம் லாஸ், ரொம்ப மைன்யூட் லாஸ். அது ஸ்லிப்பேஜ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்தோடனே பை ப்ரைஸில் தான் மார்க்கெட்டு தான், பட் ஸ்லிப்பேஜ்னால கொஞ்சம் லாஸ். லைக் ஒரு பிப் 2 பிப் ஸ்லிப்பேஜ் இருந்தது அன்றைக்கி கோல்டில். ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, நாட் அ பிக் டீல். க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுவும் பிரேக் ஈவன் க்ளோஸ். அடுத்து இன்னொரு புஷ்ஷு. ஒன்ஸ் இந்த ட்ரேடை பிரேக் ஈவன் க்ளோஸ் பண்ணணும், அவள் தான்
சார்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம், டைம் ஆயிடுச்சுன்னு விட்டேன். அடுத்தது கை கால் வச்சுக்கிட்டு சும்மா இருந்தேனா வர இருக்காதா, ஃபன் இருக்குது. இந்த புஷ்ஷை பார்த்தோன்னே ஓகே திஸ் டைம் மார்க்கெட் வில் கோடா, இந்த டைம் எடுக்கலாம்டா, இந்த டைம் குறி வச்சா யாரும் மிஸ் ஆகாதா சொல்லிட்டு இந்த டைம் இன்னொரு ட்ரேட் எடுக்கிறேன். இந்த டைம் மை ஸ்டாப் வாஸ் லைக் பிலோ திஸ் லோ. ஏன்னா ஆர்ஆர் ரொம்ப கம்மி, 1:7 தான் வந்துச்சு. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே குறி வச்சா யாரும் மிஸ் ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். 10,000 மிஸ் ஆயிடுச்சு. ட்ராடவுன் எனக்கா ஐயோ ஒரு மாதிரி கிருக்கலாயிருச்சு எனக்குலாம். என்னடா இது, என்னடா என்ன ராமலிங்கம் ஆளையே பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சைக்காட்டிக்காக ஆகிட்டேனாலாம். அப்புறம் போச்சு. அப்புறம் இந்த விக்கு வந்தது. இந்த விக்கு வந்தோடனே பார்த்தேன் இந்த ட்ரேட் அவள் தான் உருப்படாது, இது உனக்கு வேணாண்டா, நீ இப்படியே போயிட்டு வந்தா அக்கௌண்ட் வெடி கொடுத்துருவேன், வேணாம், தயவு செஞ்சு ட்ரேட் பிரேக் என்ன க்ளோஸ் பண்ணிட்டு கோல்டு தூக்கிடு, சார்ட்லேருந்து கோல்டு ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ நான் கோல்டு ரிமூவே பண்ணிட்டேன். ஆனால் ஏன் நல்ல நேரம் இந்த இடத்துல நான் எப்போவுமே என்னோடய லிக்விடிட்டிஸில் அலர்ட் போட்டு வைப்பேன். ஸோ என்ன ஆச்சு, இந்த இடத்துல அலர்ட் அடிச்சது அன்றைக்கி. இதுக்கப்புறம் பாருங்களேன், இதுக்கப்புறம் தான் ஃபன்னே. இந்த 2 கேண்டில் வந்தோடனே அப்பாடா நல்ல வேலை நம்ம பிரேக் ஈவனில் க்ளோஸ் பண்ணிட்டோம், ஏதோ யூனிவர்ஸ் ஹஸ் டோல் மீ சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் லைக் ஓகே நோ ப்ராப்ளம். கரெக்டாக இந்த கேண்டில் வரும்போது நான் சார்ட்டை க்ளோஸ் கோல்டு பேரை ரிமூவ் பண்ணிட்டேன். ஒரு 2-3 கேண்டில் ஓட விட்டலாம், சரி என் மனசாறுதலுக்கு என்ன தான் நடக்குது மார்க்கெட்டில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஓட விட்டேன். பட் இந்த கேண்டில் வந்தோடனே ஐ வாஸ் லைக் பேர் ரிமூவ் பண்ணிட்டேன். ஒன்ஸ் அப்படியே மேலே போயிட்டான். எனக்கு நான் சார்ட்டே கவனிக்கல, இந்த மூலம் நான் எதுவுமே வாட்ச் பண்ணேன். எனக்கு இந்த ஹைஸ் அடித்தோடனே அலர்ட் வந்துச்சு. இப்போ தான் சில அறிவுவாதிங்க கேட்கும், ப்ரோ சார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன்னு சொன்னால் எப்படி ப்ரோ உங்களுக்கு அலர்ட் அடிச்சுன்னா, என்னோடய சார்ட்டில் எல்லாத்துக்குமே 2 ப்ரோக்கர் வச்சுருப்பேன். எல்லா ப்ரோக்கர்லேயும் 2 அலர்ட் போட்டு வச்சுருப்பேன். பார்த்தனா தெரியும், யூரோ யூஎஸ்டி DXY GBP, யூரோ DXY ஃபியூச்சர்ஸ், AUD NSD நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ அதில் எனக்கு 2 பேர் தேவையில்லை. XA USD, XAG சில்வர் ஒரு பேர், கோல்டு ஒரு பேர், அகைன் கோல்டு ஒரு பேர், சில்வர் ஒரு பேர். ஸோ தயவு செஞ்சு தூக்கின்னு வந்து என் கமெண்ட் செக்ஷனில் கத்தின இருக்காது. ஸோ ஐ வாஸ் லைக் என் ஃபோனில் ட்ரேடிங் வியூ இருக்குது. ஸோ அதனால் எனக்கு என்ன ஆச்சு, இந்த ஹைஸ் அடித்த உடனே அலர்ட் வந்தது. ஹைஸ் அடித்து அடுத்த நிமிஷம் எனக்கு அலர்ட் வருது. சட்டன் நான் போய் பார்க்குறேன் M15. ஆஹா நானி, ஏன்னா நான் வந்த பயாஸ் செல்லு ஓகேவா. என் ஃபைனல் டால் இது கிடையாது, என் ஃபைனல் டால் 21. இந்த லோ தான் என்னோடய ஃபைனல் டால் 21 தான். இது 16, 21 எங்கே இருக்குது. இதுதான் என்னோடய ஃபைனல் டால் கோல்டுக்கு அன்றைக்கி நாளுக்கான ட்ரேட். நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஹைஸ் அடித்தோடனே நான் சார்ட் க்ளோஸ் பண்ணிட்டு நான் போயிட்டேன். ஓப்பனாக சொல்ல போனால் ஐ வாஸ் நாட் இன் அ மூட் டு ட்ரேட். ஏன்னா அவ்வளோ பிரேக் வந்துச்சு. எனக்கு சரியான டெம்பர் ஆகிட்டு, இது வேணாண்டா, இருந்தால் வேலைக்காவது, கேம்ப்ளர் வெளில வந்துடுவான், தயவு செஞ்சு கிளம்பி போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐ டோல்ட் டு மை செல்ஃப். அண்ட் கடையை சாத்திட்டு நான் வெளில கிளம்பிட்டு போய் கரெக்டாக டீ கடைக்கு போகலான்னு என் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். ட்ரேடிங் அலர்ட் அடிக்குது, கோல்டு இந்த ஹைஸை தூக்கிட்டான். ஓகே கொஞ்ச நேரம் சார்ட்டை வாட்ச் பண்ணேன். அச்சாம்பர் டோட்டல் சூப்பு, இதுதான் பர்ஃபெக்ட் டர்ட்டில் சூப். டைமுக்கு நடக்கும், 9:30 ஓப்பன், அந்த பெல்லு கிடச்சிது டர்ட்டில் சூப். அச்சோடனே இங்கே தான் என்ட்ரி, ஆக்சுவலி என்ட்ரி இங்கே தான் இருந்திருக்கணும். எங்கே கரெக்டாக இந்த 60 இருந்திருக்கணும். ஸ்டாப் லாஸ் அபவ் திஸ் ஹை அண்ட் வேர் இஸ் மை டார்கெட். மை டார்கெட் ஷுட் ஹவ் பீன் திஸ் லோஸ். இந்த டைம் நான் எடுத்துட்டேன், நல்ல வேலை எடுத்தேன். எல்லாம் அன்றைக்கி அழுதுகிட்டே போய் புலம்பிக்கிட்டே தூங்கியிருப்பேன். எடுக்கல. ஏன்னா நான் வெயிட் பண்ண ட்ரேட் இது. கடவுள் புண்ணியத்தில் அலர்ட் அடித்ததுனால டக்குன்னு சார்ட் ஓப்பன் பண்ணேன். பட் ஐ மிஸ்டு த ட்ரேட். ஓப்பனாக சொல்ல போனால் நான் இங்கே என்ட்ரு ஆனான்னு கேட்டால் நான் இங்கே என்ட்ரு ஆகலை. அதுக்கு பதிலாக நான் எங்கே என்ட்ரு ஆனேன்னா கரெக்டாக இந்த இடத்துக்கு போய்க்கிறேன். என்ட்ரி இங்கே தான் இருந்திருக்கணும், இந்த டாப்பில் இருந்திருக்கணும். பட் நான் என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன். நான் என்ட்ரு ஆன டைம் ஃப்ரேம் 3 மினிட்டில் இங்கே ஒரு பிரேக்கர் தெரியுதா, இந்த பிரேக்கர் வரைஞ்சி வச்சுக்கிறேன். ஒரு கேண்டில் ப்ளே பண்ணுறேன், இப்போ இன்னொரு கேண்டில் ப்ளே பண்ணுறேன். இந்த விக்கு தெரியுதா, திஸ் வாஸ் மை என்ட்ரி அண்ட் இந்த ட்ரேடுக்கான ஸ்டாப் லாஸ் இந்த ஹைலே வச்சிட்டேன். அந்த ஹைலே வைக்கல, ஆக்சுவல் என்ட்ரி அங்கே தான் இருந்திருக்கணும். பட்டு நல்ல மனநிலைமையில் இல்லாதனால அப்போ கூட அலர்ட் வச்சோன்னே நான் போய் எடுக்கல. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன், லைக் நான் எதிர்பார்க்குற கேண்டில்ஸ் பிரிண்ட் ஆகுதா அப்படின்னு. பிரிண்ட் ஆச்சு, பட் இருந்தாலும் ஏதோ ஒரு தயக்கம். அதான் அன்றைக்கி ஃபுல்லாக மைண்டு சரியில்லைல்ல. பிரேக் ஒத்தா எல்லாம் நேரம். ஸோ அதனால் இந்த ட்ரேட் எடுக்கிறேன் நான். இன்ஸ்டன்ட் டிபி டக் 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 அவ்வளோதான், வலிக்கினே போச்சு ப்ரைஸ். அதுக்கப்புறம் அதை தாண்டி போச்சு, அது எனக்கு தேவையில்லை. பட் த மூவ் வாஸ் லைக் 10 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன் டிபி அடிக்கிறதுக்கு. விச் இஸ் லைக் இந்த M15 கேண்டில்
இந்த M15 30 மினிட்ஸ் ஆச்சு என் டிபி அடிக்க. ஸோ இட்ஸ் லைக் ஓகே கூல். அந்த டே க்ரீனில் முடிஞ்சு. பட் ஆம் ஐ சாட்டிஸ்ஃபைட்? நோப். ஏன் பைத்தியக்கார வேலை நிறைய பார்த்தேன் ஜியோவில். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தன் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருந்தான். யார்? நம்ம யூரோ யூஎஸ்டி ஆட்டோக்கார தம்பி. இவந்திலே அடி வாங்கினேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் இவந்திலே அடி வாங்கினேன். எங்கே அடி வாங்கினா அதே இடம், அதே அன்னைக்கு அதே டியூஸ்டே இந்த இடத்துல சிஸ்டி வைக்கிறான். ரெண்டுத்துலேயுமே நான் அன்றைக்கி எடுத்தேன் லோ ஆஃப் த வீக் செட்டப்பை. M1560 உடச்சானா நான் எப்படி ஜியோவில் ப்ராப்ளியும் என்ட்ரானேன், பர்சனல் கேபிட்டல் என்ட்ரானோ அதே மாதிரி இவந்திலே என்ட்ரா ஆகிறேன். இங்கே ஸ்டாப் லாஸ், இந்த பிரேக்கரில் என்ட்ரி. பிரேக்கரில் சாரி இந்த இமீடியட் ரீபேலன்ஸில் என்ட்ரி. பிரேக்கரில் நான் வைக்கிறேன், இமீடியட் ரீபேலன்ஸில் வச்சேன். மை டார்கெட் வாஸ் திஸ் ஹைஸ். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தேன், நான் கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன் இந்த ஹைஸ் போவோம் மார்க்கெட்டு அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரியும் பேட்டர்ன் ட்ரேட் பண்ணுற எல்லாம் தூக்கின்னு இந்த எஃபிஜிலேருந்து செல் அடிப்பானுங்க. பச்சையாக இந்த எஃபிஜிலேருந்து செல் அடிப்பானுங்க. ஏன் மார்க்கெட் இந்த லோஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு பேட்டர்ன் ட்ரேட் பண்ணுறோம், இங்கேயும் செல் அடிப்பானுங்க. எனக்கு தெரியும் எனக்கு அவனுங்களை அவுட் ஒர்க் பண்ணணும்னு நான் பிளான் பண்ணிவிட்டேன். அண்ட் ஐ ஃப்ரேம் த ட்ரேட் நான் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஒரே ஒரு 2 கேண்டில் வரும் பாருங்கள். என்ட்ரானவனே ட்ராடும். என் என்ட்ரி டேக் ஆட அடுத்த நிமிஷத்துலேருந்தே ட்ராடும். அகைன் இன்னொரு டிப்பு வந்திருக்கும். ஜிபிபியில் பண்ணாதே தப்பு தான் இங்கேயும் பண்ணேன். அன்றைக்கி ஜிபிபியில் இந்த ஒரு 2-3 கேண்டில் நான் எத்தனை ட்ரேட் எடுத்தனோ அதே 4 ட்ரேட் இங்கேயும் எடுத்தேன். எல்லாமே கொஞ்சம் அப்படியே ஓகே. ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ், ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ். அன்றைக்கி மெட்டாவில் எடுத்து பார்க்குற 15 ட்ரேடு, 10 ட்ரேடு பிரேக் ஈவனு, 3 டிபி 2 எஸ்எல். ஸோ அந்த எஸ்எல் வந்து எனக்கு ஒரு பெரிய மேட்டே கிடையாது. இட் வாஸ் லைக் மைன்யூட் எஸ்எல்ஸ். பட் ஆனால் அந்த 10 பிரேக் ஈவன் இருக்குல்ல, லைக் இட் ஒரு மாதிரியான சைக்காட்டிக்காக மாற்றிடுச்சு அந்த 10 பிரேக் ஈவன். ஏன்னா நான் அவ்வளோலாம் போடவே மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இப்போ பிரேக் ஈவன் வந்து இப்போ நான் வந்து மெட்டாவில் போடுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு ட்ரேடு கொஞ்சம் புஷ் வந்ததுக்கப்புறம் நான் பிரேக் ஈவன் தள்ளி அதை இடிச்சுதுன்னா ஓகே, அது என் மேலே தப்பு. நான் பிரேக் ஈவன், அதனால தான் நான் பிரேக் ஈவனே போக மாட்டேன்னு முடிவு எடுத்தேன். எனக்கு அந்த மாதிரி நிறையா இருக்குது ப்ரைஸ் டிபி. அப்புறம் தான் எனக்கு ஒருத்தர் சொன்னார், வேறு ஒரு நல்ல நான் அந்த ஃபாரின் ட்ரேடர் இங்கிலாண்டில் இருக்கார் அவர் சொன்னார், ப்ரைஸ் வந்து அப்படி கிடையாதுடா, எல்லா நாளும் அப்படி டிஸ்பிளேஸ்லேயே தூக்கி சொருகாது, அப்பப்போ மறுபடியும் பை ப்ரைஸ்க்கு வரும். ஸோ தயவு செஞ்சு பிரேக் ஈவன் போடாத, உன் பொட்டன்ஷியலை நீயே லாக் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த அட்வைஸ் தான் அது. ஸோ நான் பிரேக் ஈவன் போகிறத அன்னிலேருந்து விட்டுட்டேன். அடித்தா எஸ்எல் பார்த்தா போனால் டிபி போ. நான் எஸ்எல் வச்சா 1% 1% போகுதா, என் உயிராக போகுது கிடையாது. ஐ கேன் மேக் இட் ஆல் பேக். பிரேக் இன் போட மாட்டேன். ஸோ எனக்கு அப்படியே தப்பி தவறி நான் எப்போ பிரேக் இன் போடுவேன்னா, எப்போ என் அக்கௌண்ட் சைஸ்லேருந்து 2% 3% ரிஸ்க் அதிகமாக வைக்கிறேன்னா அப்போ உடனே பிரேக் இன் போயிடுவேன். ஏன்னா 2% அக்கௌண்ட்லேருந்து பர்சனல் கேபிட்டல்னால் அது எதுவுமே கண்டுக்க மாட்டேன் நான். பட் ப்ராப்ன்றதுனால அது கொஞ்சம் அந்த ஒரு ரூல்ஸ்குள்ளே இருக்கணும். டெய்லி ட்ராடவுன், ஓவரால் ட்ராடவுன் அதெல்லாம் இருக்குது ப்ராப்ளம். ஸோ அதனால் எனக்கு அந்த எப்போ 2% இல்லை 2.25 அப்படி போக ஆரம்பிக்கணும், அப்போ உடனே பிரேக் இன் போய்டும். உடனேனா ரொம்ப தூக்கின்னு ஒரு கேண்டில் பார்த்துட்டு அப்படி பார்த்து அந்தளவுக்கு தற்கூரி கிடையாது. நான் கேண்டிலை ரீட் பண்ணுவேன். லைக் இப்போ இங்கே என்ட்ரி எடுக்கிறேன், லைக் ப்ரைஸ் இங்கே இருக்குதுன்னா அப்போ பிரேக் இன் போவேன். ஏன்னா தெர் இஸ் நோ ரீசன் ஃபார் ப்ரைஸ் டு கம் ஆல் த வே பேக் டவுன் ஹியர் அண்ட் தென் கோ ஹையர். அப்படி நடந்ததுன்னா சம்திங் இஸ் ஃபிஷி இன் த மார்க்கெட். ஸோ ஐ நீட் டு ஸ்டே அவுட். ஸோ அதனால் லைக் கொஞ்சம் லைக் ஆவரேஜாக இப்போ நான் என்ட்ரி எடுக்கிறேன், என்ட்ரி ப்ரைஸ் வந்து ஒரு 20-15 பிப்ஸ் தள்ளி ப்ரைஸ் போயிட்டு மறுபடியும் கீழே வர பட்சத்தில் பிரேக் இன், ஐ வில் கோ பிரேக் இன் எடுக்கிறேன், க்ளோஸ் பண்ணிட்டோம். அதே ஜிபிபியில் அன்றைக்கி 4 ட்ரேடு, யூரோவில் அன்றைக்கி அதே 4 ட்ரேடு, 8 ட்ரேட் ஆச்சு. அப்புறம் கோல்டில் ஒரு 3 ட்ரேட் சொன்னோம்ல, பிரேக் ஈவன்ஸ் எல்லாமே பிரேக் ஈவன்ஸ், புட்டு எல்லாம் பிரேக் ஈவன்ஸ். ஸோ ஆக மொத்தம் 11 ட்ரேட் ஆச்சா. இப்போ இதில் வின்னான ட்ரேடுன்னு பார்த்தா அன்றைக்கி ஜிபிபியில் ஒரு ட்ரேடு வின்னு. ஸோ அது ஒரு 12. கோல்டு இந்த செல்லு அதை நான் கணக்கு பண்ண விரும்பல, அது வேறு ஒரு மேட்ரு அது. ஸோ அதை நான் கணக்கு பண்ண விரும்பல. 12. அதே மாதிரி யூரோவில் இன்னொரு ஒரு ட்ரேட் எடுத்தேன், வின்னிங் ட்ரேட் காட்டுறேன். அது எப்படி ஃப்ரேம் பண்ணேன்னு காட்டுறேன். சேம் அதே மாதிரி தான் இங்கே அதே டர்ட்டில் சூப்பு M15 1 மினிட்டில் போனோன்னு நினைக்கிறேன். 1 or 5 இங்கே எடுக்கல, வெயிட் பண்ணுங்க காட்டுறேன். எங்கே எடுத்தனே ஜியோவில் அதே ட்ரேடு. இங்கே எடுக்கல. இப்போ தான் வரும்னு நினைக்கிறேன். 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். 1 hour PO3 விளாண்டன்னு நினைக்கிறேன். 1 hour PO3 விளாண்டேன். இப்போ ஒரு செல் கேண்டில் வரும். இந்த செல் கேண்டில் தான் எடுத்தேன். செல் கேண்டில் என்ன பண்ணிட்டேன், 5 மினிட்டில் போய் எடுத்தேன்னு நினைக்கிறேன். 5 M15 M15 எடுத்தேன்னு நினைக்கிறேன். M15 எடுத்தேன் கரெக்டாக. இந்த கேண்டில் அதே தான்
இதை தான் நான் சொல்ல வரேன். எனக்கு அந்த சிக்னேச்சர் தெரியும். ப்ரைஸ் க்ளோஸ் வைக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் அந்த ப்ரைஸோட சிக்னேச்சரை பார்த்து என்ட்ரு ஆகிடுவேன். எக்ஸாக்டாக இங்கே என்ட்ரானா ஸ்டாப் லாஸ் பிலோ திஸ் லோ. இந்த கேண்டலோட ஓப்பனிங்கில் இறங்கல. இந்த கேண்டல் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும் போதே நடுவில் பாதியில் இந்த இடத்துல என்ட்ரான. மை டார்கெட் வாஸ் திஸ், இந்த இடம். நான் இந்த ஹைஸ்க்கு டார்கெட் வைக்கல, ஏன்னா எனக்கு அங்கே போக மாட்டான்னு தெரியும். பட் மை ஃபைனல் டிபி வாஸ் திஸ் ஹைஸ். இதை நான் நேவிகேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த ட்ரேட் நான் எப்படி ஃப்ரேம் பண்ணி எடுத்தேன் அப்படின்னு. சேம் சிம்பிள் லாஜிக். 1 hour எஃப்இஜிக்குள்ளே போனால் டர்ட்டில் சூப். அண்ட் இந்த எஃப்இஜி எப்படியோ வயலேட் ஆகிடும் தெரியும். ஸோ அதனால் ஐ வாஸ் லைக் கான்ஃபிடென்ட் அண்ட் ஐ மூவ் மை ஸ்டாப் லாஸ் டு திஸ் லோ இட் செல்ஃப். இந்த லோலியே வச்சிட்டேன். ஸ்டாப் லாஸ் இந்த லோவில் தான் ஸ்டார்டிங் இனிஷியல் இங்கே தான் இருந்தது. பட் ஒன்ஸ் இந்த கேனல் இந்த எஃப்இஜி ஃப்ளிப் பண்ணாது, ஸ்டார்டிங் எனக்கு ஃப்ளிப் ஆகலை. ஸோ அதனால் என் ஸ்டாப் லாஸ் வாஸ் இந்த இடம் வச்சுருந்தேன். பட் ஒன்ஸ் இந்த எஃப்இஜி ஃப்ளிப் ஆனே ஐ வாஸ் லைக் ஓகே, ப்ரைஸ் மறுபடியும் இங்கே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இதுதான் நான் சொல்லுவேன், திஸ் இஸ் அ குட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ப்ரைஸ் டிக்கு போயிடணும். ஒன்ஸ் இட் காட் டிஸ்பிளேஸ் தெர் இஸ் நோ ரீசன் ஃபார் ப்ரைஸ் டு கம் ஆல் த வே டவுன் ஹியர். ரொம்ப நேரம் அரைச்சான் ஒன்ஸ். அப்போ பாருங்கள் என் மன நிலைமை எப்படி இருந்திருக்கும்னு. தடவை போகிறோம், இந்த ஹைஸ் அடிக்கல. இந்த ஹைஸ் இங்கே தான் டார்கெட் வைக்கிறேன். இந்த ஹைஸ் அடிக்கல. எவ்வளோ பிப் விட்டு வரோம்? 1.3 பிப். நான் கரெக்டாக இந்த கேண்டில் இங்கே விற்க இறக்கணுன்னே இங்கே 90% புக் பண்ணிட்டேன். பேலன்ஸ் 10% இந்த ஹைஸ்க்கு எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன். அகைன் மார்க்கெட் மேலே போச்சு. அந்த ஹைஸ் அடிக்கல. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இப்போ எவ்வளோ தடவை தெரியுமா, இப்போ எவ்வளோ பிப்பு தெரியுமா விட்டு வந்தான்? 0.3 பிப், லிட்ரலி 0.3 பிப். அப்புறம் பார்த்தேன் கரெக்டாக அடுத்த நாளோட கேண்டில் ஓப்பன் ஆகிற இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டே இந்த என்ன தான் பண்ணுறான்னு. ஒன்ஸ் இந்த கேண்டில் இந்த இடத்துல பிரிண்ட் ஆன உடனே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா மெட்டா உங்களுக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், மெட்டாவில் 3:30னா நம்ம ஊர் டைமுக்கு 3:30னா நான் அதான் நம்ம ஊர் டைமுக்கு 3:30க்கு புது நாள் கேண்டில் ஓப்பன் ஆகுது. அப்போ மெட்டாவில் 3:15 3:20 போல் மார்க்கெட் க்ளோஸ்னு காட்டுறோம். ஸோ அதனால் எதுக்கு வம்பு ப்ளஸ் ஸ்லிப்பு ஓவர் நைட் ஸ்வாப்பு ப்ளஸ் கடுப்பு, அது இன்னும் பெரிய தலைவலி. ஆனால் என்ன பண்ணேன், இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிட்டு இங்கே 1 minute க்ளோஸ் பண்ணேன். கரெக்டாக 1 minute டைம் ஃப்ரேமுக்கு போய்க்கிறேன். உங்களுக்கு வாக் த்ரூ பண்ணால் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இந்த விக்கா இல்லை இந்த விக்கோ எங்கேயோ சம்வேர் இந்த அரௌண்ட் இந்த 2 கேண்டில் க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் இல்லை இங்கே கூட க்ளோஸ் பண்ணேன், சாரி இங்கே க்ளோஸ் பண்ணேன். அதோ இருக்குது பாருங்கள், இந்த டோஜி விக். கரெக்டாக இந்த டோஜி வீக்கில் க்ளோஸ் பண்ணிட்டேன். எதுக்குடா பார்த்தேன், இங்கேருந்து மறுபடியும் இங்கேருந்து எத்தனை பிப்பு, 3 பிப்புக்காக நீங்கள் நான் விடிய முடிச்சுலாம் இருக்க முடியாது. அதனால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஐ க்ளோஸ் த ட்ரே. அண்ட் யா திஸ் வாஸ் த ட்ரே தட் ஐ டுக் ஆன் 1 day 15 trades. தயவு செஞ்சு இதெல்லாம் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இது மென்டலி கொஞ்சம் சைக்காட்டிக்காக இருக்கும். அப்புறம் இது எப்படி ப்ரோ ஓவர் கம் பண்ணிங்க, இது எப்படி ப்ரோ நாங்கள் இது பண்ணுறது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் இட்ஸ் ஓகே டு ட்ரேட் லைக் திஸ். அப்போ எப்பயாவது நடந்தால் ஓகே, எப்போவுமே நடந்தால் அது கொஞ்சம் கஷ்டம் இல்லை. பாருங்க பேசிகிட்டு இருந்தோம், அடுத்த நாளோட டெய்லி கேண்டிலே ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டெய்லி டைம் ஃப்ரேமில் நியூ டே கேண்டிலே ஓப்பன் ஆயிடுச்சு. லைக் ஜஸ்ட் இதெல்லாம் நார்மல் தான், ஓகேவா? இதுதான் இப்படி தான் இருக்கும். திஸ் இஸ் ஹவ் யூ ப்ளே த கேம். விளாட பிடிக்கலனா விளாடாத, இதுதான் ரியாலிட்டி. எல்லாம் ப்ராஃபிட்டை காமிச்சு மோகத்தை க்ரியேட் பண்ணி இந்த பிஸ்னஸே நார் அடிக்கிறானுங்க. எனக்கு டென்ஷன் ஆகுது அதை அவனுலாம் பார்க்க. எல்லா நாளும் பச்சைனா இல்லை, என்ன எல்லா நாளும் தூக்கி குத்துருவான் அவனுக்கு. சும்மா எல்லா நாளும் க்ரீனு. நாங்கள் எங்கள் கம்யூனிட்டியில் வாங்க, எங்கள் ஸ்ட்ராட்டஜி வாங்க, 5 நிமிஷம் போதும், 10 நிமிஷம் மயிர போதும், 5 நிமிஷம் 10 நிமிஷம் சும்மா ஏதாவது பேசினா இருப்பாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. இதுதான் ரியாலிட்டி, இப்படி தான் இருக்கும். இஷ்டம்னா கேம் ஆடு, இல்லையா கேம் ஆடாத, கிளம்பிப்போம். ஸ்ட்ராட்டஜியை தேடி சுற்றிருந்தேன்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கையை லைஃப்பை தொலைச்சிட்டேடா அப்படின்ற மாதிரி ஆகிடும், ஓகேவா? இது இப்படிலாம் தான் இப்படி தான் இருக்கும் ரியாலிட்டி. ஆனால் இந்த இடத்துல என்னோடய மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்றதை பாருங்கள், ஓகேவா? எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக இன்றைக்கி ஒரு நாள் பச்சையில் தான் முடிக்கிறேன். பட் அந்த ஒரு செகண்ட் ஹீட் ஆஃப் த மூமெண்ட் சொல்லி முடிஞ்சு எனக்கு அங்கே. ஐ வாஸ் லைக் ஸோ ஃபக்ட் அப். அன்றைக்கி ஓப்பனாக சொல்ல போனால் மென்டலி ஐம் ட்ரெயின்டு, ஃபக்ட் அப். மென்டலி அன்றைக்கி ஃபக்ட் அப் ஐ வாஸ். ஓகே, அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு பொறுமையாக கிளம்பி போயிட்டு ஐ டச்டு கிராஸ். லைக் லிட்ரலி வெளில போயிட்டு தரையில் இருக்க மண்ணை தொட்டுட்டு காற்றை வாங்கிட்டு அப்புறம் உள்ளே வந்து காதில் ஹெட்ஃபோன் போட்ட பாட்டு ஓடிக்கிட்டுருக்கு, லவுடாக இடிஎம்ஸ் ஓடிக்கிட்டுருக்கு எனக்கு பாட்டு. அதுக்கப்புறம் சார்ட்டை ஃப்ரெஷ்ஷாக பண்ணேன். அதுக்கப்புறம் எடுத்தது தான் அந்த யூரோ ட்ரேடும் ஜிஇ ட்ரேடும் லேட் நைட்டில். அது எடுத்ததுனால ஐ வாஸ் லைக் ஓகே, இதுதான் நீ கால்லேருந்து இருந்தது நீ கிடையாதுடா, இதுதான் நீ. உட்காந்து ரிலாக்ஸாக உன் மூளையை யூஸ் பண்ணி ப்ராப்பராக 2 ட்ரேட் எடுத்தால் 2மே டிபி ஹிட்டு. அண்ட் ஐ ஸ்லிப் லைக் பேபி. இதுதான் ரியாலிட்டி, இப்படி தான் இருக்கும். வேணுன்னா இருந்து பாருங்கள்.
இந்த வீடியோ கன்ஃபார்மாக 1 மணி நேரம் வரும். ஏன்னா அப்போவே ஆல்ரெடி 2 தடவை பேசிவிட்டு கட் பண்ணிட்டு இப்போ 3ஆவது தடவை அரை மணி நேரத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ பெட்டர் இதை பாருங்கள். எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க, எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு கூட எனக்கு தெரில. ஏன்னா என்னோடய ஒன் ஆஃப் மை பிக்கஸ்ட் வீடியோ அது வரும் 1 ஹவருக்கு. ஐ வாஸ் லைக் நானும் கம்மி பண்ணணுன்னு பார்க்குறேன். பட் என்னால் அதை பண்ண முடியல. நான் ராவாக பேசி பழகிட்டேன். என்னால் அதை கட் பண்ணி காப்பி பண்ணி அதெல்லாம் கட்டிங்லாம் என்னால் பண்ண முடியல கைஸ், புரிஞ்சுக்கோங்க. இதுதான் என்னோடய ட்ரேடிங் ஸ்டைல். இதுதான் ட்ரேடிங்கோட ரியாலிட்டி. ஃபீல் ஃப்ரீ டு ஜாயின். இது எப்படி ப்ரோ கண்ட்ரோல் பண்ணுறதுனா, இதெல்லாம் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இட்ஸ் ஓகே. பட் எல்லாமே at the end of the day, how well do you manage the risk? நீ சைக்கோ ஆகிறியா ஆயிக்கோ, பைத்தியம் ஆகிறியா ஆயிக்கோ, ரிவென்ஜ் ட்ரேட் பண்ணுறியா பண்ணிக்கோ. பட் ரிஸ்க் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீ எவ்வளோ லூஸ் பண்ணியிருக்க. உன்னோட இனிஷியல் அந்த நாள் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த கேபிட்டலேருந்து அன்றைக்கி நாள் முடியும் போது நீ எவ்வளோ லூஸ் பண்ணியிருக்க. நீ 40 ட்ரேட் கூட எடுத்துக்கோ. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அந்த 40 ட்ரேடோட நெட் லாஸ் எவ்வளோ, அதுதான் மேட்ரு. நீ 0.1% ரிஸ்க் வச்சு 100 ட்ரேடு கூட எடுத்துக்கோ. 0.1 100 ட்ரேடு கூட எடுத்துக்கோ, நோ ப்ராப்ளம். இல்லை சாரி, 0.1 வச்சு 10 ட்ரேடு எடுத்தோன்னா 1% ரிஸ்க்கா. 0.01 வச்சு 100 ட்ரேடு 100 ட்ரேடு எடு, அப்போ கூட 1% தான் ரிஸ்க்கு. ஸோ நீ எத்தனை ட்ரேட்ஸ் எடுக்கிறன்றது முக்கியம் இல்லை, ஒரு ட்ரேடுக்கும் எவ்வளோ ரிஸ்க் வைக்கிறன்றது தான் முக்கியம். ஸோ உன் கையில் இந்த ஆடுற இந்த ட்ரேடிங்குன்ற கேமில் ஒன்றால் கண்ட்ரோல் கொண்டு போகக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஹவு மச் யூ ஆர் வில்லிங் டு லூஸ். அதை மட்டும் விட்றாதரா தம்பி. அதுதான் அன்றைக்கி என்னை காப்பாற்றுச்சு. இந்த 1 இயர் எனக்கு கற்றுக் கொடுத்தது அது ஒன்று தான். அதுதான் அன்றைக்கி என்னை காப்பாற்றுச்சு. 15 ட்ரேட் எடுத்தாலும் அன்றைக்கி நெட்டு க்ரீனில் முடிக்கிறேன் டேவை. நெட் க்ரீன் இல்லை, நான் அதிகமாகவே எடுத்தேன் அன்றைக்கி அந்த 2 ட்ரேடில். பட் யூ கெட் வாட் ஐம் சேயிங். ஓகேவா? So that's it for today video guys. Hope you guys will learn something new. And மறக்காமல் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்றது எனக்கு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்றது எனக்கு சொன்னிங்கன்னா நான் அதுக்கேற்றபடி நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஹோப் யூ கைஸ் லவ் திஸ் ஒன். உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை இருந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டேக் கேர், ஸ்டே சேஃப், பாய், பீஸ். Trade responsibly and trade carefully. Bye. நான் போய் சாப்பாடு சாப்பிட போகிறேன். குட் மார்னிங்.